காலை வணக்கம். மதிப்புக்குரிய நீதிபதிகளே, ஆசிரியர்களே மற்றும் அன்பு நண்பர்களே, நாம் பயப்படும் போது முதலில் நம்முடைய கையை பிடிப்பவர் யார் என்று நீ யோசித்ததுண்டா? நாம் உடல்நலக்குறைவாக இருந்தால் தூங்காமல் நம்மை கவனிப்பது யார்? நாம் தவறு செய்தாலும் நம்மை அன்பாக நேசிப்பவர் யார்? ஆம், எனக்காகாத நபர். அவர்தான் என் அம்மா. என் பெயர் ரிஷிகா பார்த்திபன். நான் 3ஆம் ஆண்டு மாணவி. என் பள்ளி HKT நீலாய். இன்று என் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான ஒரு நபரை பற்றி பேச விரும்புகின்றேன். என் அம்மா ஒரு சூப்பர் ஹீரோ போல ஆடை அணிந்ததில்லை, ஆனால் எனக்கு பார்த்தால் உலகிலே மிக வலிமையான சூப்பர் ஹீரோ அவர்தான். அவர் ஒவ்வொரு காலையும் சீக்கிரம் எழுந்து குடும்பத்திற்காக உணவு தயாரிப்பார். அவர் சோர்வாக இருந்தால் ஒருபோதும் குறை கூற மாட்டார். அவர் எப்போதும் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைப்பார். ஒரு நாள் நான் தேர்வுக்கு மிகவும் பதற்றமாக இருந்தேன். நான் என் அம்மாவிடம் நான் தோல்வியடைந்தால் என்ன செய்வேன் என்று கேட்டேன். அப்போது அவர் சிரித்தபடி, வெற்றி என்பது முழுமையாக இருப்பதல்ல, உன் சிறந்த முயற்சி செய்வது ஒருபோதும் கைவிடாதிருப்பதுதான் உண்மையான வெற்றி என்று கூறினார். அந்த எளிய வார்த்தைகள் எனக்கு மிகுந்த தைரியம் கொடுத்தது. அவருடைய ஊக்கத்தால் நான் தேர்வில் சிறப்பாக முயற்சி செய்து என்னை மீண்டும் நம்ப தொடங்கினேன். என் அம்மா எனக்கு வாழ்க்கையின் முக்கியமான மதிப்புகளை கற்றுக் கொடுக்கிறார். நல்ல மன மரியாதை மற்றும் பிறகு உதவுவது போன்றவற்றை அவர் கற்றுத்தந்தார். நான் சோகமாக இருந்தால் அவர் எனக்கு ஆறுதல், நான் பலவீனமாக இருந்தால் அவர் எனக்கு வலிமை. சில நேரங்கள் அம்மாக்கள் உலகத்திற்கு சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அவர்களின் குழந்தைகளுக்கு அவர்கள் எல்லாமே. அன்பான நண்பர்களே, நம்மால் எப்போதும் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று அம்மாவிடம் சொல்லாமல் போகலாம், ஆனால் நாம் அவர்களின் தினமும் மதிக்க வேண்டும். ஒரு தாயின் அன்பு அளவிட முடியாதது. நாம் எவ்வளவு பெரியவராக வளர்ந்தாலும் அவர்களுக்கு நாம் எப்போதும் சிறிய குழந்தைகள். அதனால் இன்று நான் பெருமையுடன் சொல்ல விரும்புகின்றேன், அம்மா, உங்கள் முடிவில்லா அன்புக்கும் அக்கறைக்கும் தேங்களுக்கும் நன்றி. உங்கள் குழந்தையாக இருப்பதில் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் பெருமைப்படுகின்றேன். உலகில் உள்ள அனைத்து அம்மாக்களுக்கும் நன்றி, எங்கள் வாழ்க்கை ஒளியாக இருப்பதற்கு. இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.